இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். அதுல 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. மறுபடியும் ஒரு முறை வாசிக்கலாங்களா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமென். யாக்கோபு நிருபத்துல நம்ம அதிகமாக தியானிக்கிற ஒரு விஷயம் என்னதுனாக்க, கிரியை செய்யும் விசுவாசம். என்னதுங்க? கிரியை செய்யும் விசுவாசம். விசுவாசம் கிரியை செய்யாம இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். என்ன விசுவாசங்க? செத்த விசுவாசம். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் ரட்சிக்கப்படுவதற்குன்னு சொல்லி எந்த கிரியையும் செய்யல. ஆனா செஞ்சிருக்கிறோம் அப்படின்னாலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்குன்னு செய்திருக்கிற கிரியைகள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு போதுமானது அல்ல. புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சன்மார்க்கனா வாழ்ந்தேங்க, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எந்த தீமையும் செய்யல, யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யல, யாரையும் கெடுக்கணும்னு நானே நினைக்கல. இல்லைங்களா? அப்படித்தானே நம்ம சொல்லியிருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல, நான் யாருக்கும் எந்த தீமையும் நினைக்கல, ஆனா எனக்கு மட்டும் எல்லாம் கெட்டதாவே நடக்குது. காரணம் என்னன்னா, ரட்சிக்கப்படல. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம சன்மார்க்கமா வாழ்ந்திருந்தாலும், நம்ம நல்லவங்களா வாழ்ந்திருந்தாலும், நற்கிரியைகளை செய்திருந்தாலும் அதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு போதுமானது அல்ல. புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம செஞ்ச எந்த நல்லதும் போதுமானது இல்லை. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நீ ஏதாவது நல்ல கிரியைகள் செஞ்சிருக்கிறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம செஞ்ச எந்த நல்லதுமே நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு போதுமானது இல்லை. புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரிங்க. அப்போ நம்ம எப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, இவர் செஞ்சாரு பாருங்க, இவர் சிலுவையில செய்து முடித்த கிரியைகளை விசுவாசிச்சோம், அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கிறீங்களா? எனக்காக என் பாவத்திலிருந்து, என் அக்கிரமத்திலிருந்து, என்னுடைய சாபத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க ஒருவர் எனக்காக அடிபட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சமாதானத்தின் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அதனால நான் என்னன்னு ரட்சிக்கப்பட்டேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு, என்னுடைய பாவத்தை அவருடையதாக ஏற்றுக்கொண்டாரு, என்னுடைய தண்டனையை அவருடையதாக ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்போ இத விசுவாசிச்சோம். இதனால தான் என்ன ஆக்கப்பட்டோங்க? சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டோம். இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு எதுவும் செய்யல, ஆனா இவர் செஞ்சதை விசுவாசித்ததுனால, இந்த கிருபையை விசுவாசித்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இல்லைங்களா? ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நாம என்ன பண்ணணும்னாக்க, நற்கிரியைகளை செய்யணும். ஏன்னா நம்ம இவருடைய கிருபையை விசுவாசிச்சு, இவர் சிலுவையில செய்து முடித்த கிரியைகளை விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்டதே எதற்குனாக்க, நற்கிரியைகளை செய்வதற்கு. என்னதுக்குங்க? நற்கிரியைகளை செய்யறதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டது நற்கிரியைகள்னாலங்களா? இல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்டது எதற்குனா, நற்கிரியைகளை செய்யறதுக்கு. ரொம்ப குழப்பறணும். புரியுதுங்களா? நம்ம ரட்சிக்கப்பட ஏதாவது செஞ்சோமா? எந்த நற்கிரியையாவது செஞ்சோமா? இல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்டது எதுக்குங்க? நற்கிரியைகளை செய்யறதுக்கு. அல்லேலூயா. சரி, எப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்யறதுக்கு கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க பார்க்கலாம்.
எப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்கிறதுக்கு? ஜெபம் பண்ணுறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, போய் சொல்கிறதுக்கு, இதுக்காக ரட்சிக்கப்படலை. புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணுறதுக்காக ஒன்றும் ரட்சிக்கப்படலை தேவஜனமே. நம்ம ஆராதனைக்கு வர்றதுக்காக ஒன்றும் ரட்சிக்கப்படலை. புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம எப்பொழுதுமே வேதம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் ரட்சிக்கப்படலை. அப்புறம் எதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னா, வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எதற்குனாக்க தேவனுடைய செய்கையாக இருக்கும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. எதுக்குங்க சொல்லுங்க? தேவனுடைய செய்கை. சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். தேவனுடைய செய்கை. தேவனுடைய செய்கையா இருக்கும்படிக்குத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? சரி, இப்போ தேவனுடைய செய்கைனா எப்படி? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி தேவனுடைய செய்கையா இருக்க முடியும்? யாராவது சொல்ல முடியுங்களா? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டதே எதற்கு? நற்கிரிகளை செய்கிறதற்கு. எப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்கிறதுக்கு? தேவனுடைய செய்கையா இருப்பதற்கு. புரியுதுங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டது எதற்குங்க? நற்கிரிகளை செய்கிறதற்கு. நம்ம எப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்கிறதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய செய்கையா இருக்கும்படிக்கான நற்கிரிகளை செய்யும்படிக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இல்லைங்களா? சரி, தேவனுடைய செய்கைனா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆமென். இப்போ என் கையிட்ட நான் சொல்லலை, இந்த நோட்டை எடுன்னு சொல்லலை. நான் சொல்லலை, கையே இந்த நோட்டை எடுன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நோட்டை எடுக்கணும்னு யோசிக்கிறேன். புரியுதுங்களா? இந்த நோட்டை எடுக்கணும்னு யோசிக்கிறேன். யோசித்த உடனே என் கை என்ன பண்ணுதுங்க? புரியுதுங்களா? நான் சொன்னேன்னா என் கைக்கிட்ட சொல்லலை, ஆனால் நான் யோசிக்கிறத என் கையே செய்யுது. நானே இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னாக்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் காலுக்கிட்ட சொல்ல அந்த இடத்துக்கு நேரம் நட அப்படின்னு சொல்லலை. ஆனால் கால் என்ன பண்ணுது? நான் யோசிக்கிறத பார்த்து அதை அப்படியே செய்யுது, நடக்குது கால். புரிஞ்சுக்கிறீங்களா? தேவனுடைய செய்கைனா என்ன தெரியுங்களா? அவர் யோசிக்கிறத, அவர் நினைக்கிறத செய்யறதுக்கு பேர் தான் தேவனுடைய செய்கை. புரிஞ்சவங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க பாருங்க. தேவனுடைய செய்கைனா என்னதுங்க? அவர் யோசிக்கிறத செய்யணும். புரிஞ்சுக்கிறீங்களா? அவர் நினைக்கிறத செய்யணும். நான் சொன்னாதான் செய்வேன் அப்படின்னாக்க அது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அல்ல. அவர் யோசிக்கிறத செய்யணும். எப்படி அப்படின்னாக்க நல்லா கவனிங்க. அவர் யோசிக்கிறத செய்யணும்னா அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது. சித்தம்னா என்னன்னாக்க விருப்பம். என்னதுங்க? விருப்பம். அவருடைய விருப்பத்தின்படி செய்வதற்காக தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்ன பண்ணப்பட்டிருக்கிறோங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய விருப்பத்தை எங்கே நம்ம அறிந்து கொள்ள முடியும்னா வேத வசனத்திலையும் போதிக்கிற போதனையிலையும் தான் அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட நாம என்ன பண்ணுவோம்? அவருடைய செய்கையாக இருப்போம். அவர் யோசிக்கிறத செய்வோம். அல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுனாக்கத்தான் அதுக்கு பேர் தான் என்னதுங்க? கிரியை செய்யும் விசுவாசம். என்ன விசுவாசங்க? நான் ரட்சிக்கப்படுவதற்காக எந்த நற்கிரியையும் செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நான் நற்கிரியை செய்யும்படிக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட நற்கிரியை என்றால் அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய யோசனைகளை செய்கிறவனாக இருக்கும்படிக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்தை உடையவர்களாக அவர் யோசிக்கிறதை, அவர் நினைக்கிறதை, அவர் சித்தம் கொள்ளுகிறதை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் நம்மிடத்தில் கிரியை செய்யும் விசுவாசம் இருக்கிறது. புரிஞ்சுக்கிறீங்களா? இது இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னாக்க இதற்கு முன்னாடி இருக்கிற ஆடியோ மெசேஜ் எல்லாம் கேட்டிங்கனாக்க இதை குறித்து ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். சரி, அடுத்த காரியம் என்னதுனாக்க இப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னா பிசாசும் விசுவாசிக்கிறான்ற இடத்துல நிற்கிறோம். எங்கே நிற்கிறோங்க? பிசாசும் விசுவாசிக்கிறான். பிசாசு விசுவாசிக்கிறானா? பிசாசு விசுவாசிக்கிறானுங்களா?
எப்படி விசுவாசிக்கிறான்? தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறான். இல்லைன்றீங்களா? தேவன் உண்டென்று அவன் விசுவாசிக்கிறான். அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதை அவன் விசுவாசிக்கிறான். அவர் இல்லாமல் எதுவும் இயங்குவதில்லை என்பதையும் அவன் விசுவாசிக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, பிசாசு தேவனுக்கு முன்னாடி என்ன பண்றான்? பயந்து நடுங்குறானா இல்லைங்களா? லேகியோன் வந்தான், என்ன பண்ணா? ஆண்டவர் தேடி போனாரா லேகியோனே தேடி வந்தான் இல்லைங்களா? வந்து நடுங்கினானா? ஆனா பிசாசுக்கும் கிரியை செய்யும் விசுவாசத்தை உடையவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிசாசானவன் இப்படியெல்லாம் செய்வான். தேவன் உண்டென்று விசுவாசிப்பான், அவர் இல்லாமல் எதுவும் இல்லைன்றதை விசுவாசிப்பான், அவரை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்றதை விசுவாசிப்பான், நடுங்குவான். ஆனா நான் தான் சர்வ வல்லமை உள்ளவன் என்பதை நிரூபிக்க முயற்சிப்பான். புரிஞ்சுக்கிறீங்களா? இதைத்தான் பாபிலோன் தேசமா இருக்கிற அந்த மக்கள் செய்தார்கள். அதை தான் நம்ம போன வாரம் கவனிச்சோம். பாபேல் கோபுரத்தை கட்டும்படிக்கு அந்த ஜனத்தால் சினேயார் தேசத்துல உட்கார்ந்து நிம்ரோத் என்கிற அரசன், நான் தேவனை விட வல்லமை படைத்தவன், என்னால் சகலத்தையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி பாபேல் கோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்தின் மேல விக்கிரகங்களை, சிலைகளை வடிவித்து அதன் மேல நிறுத்தி, இதுதான் தெய்வம், இதைத்தான் வழிபடணும்னு சொல்லி அவன் வழிபடுவதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்தான். நோவா காலத்துல வந்த மழையும் வெள்ளமும் வந்து இந்த உலகத்தை அழித்தது போல இனி எந்த கடவுளாலும் எங்களை அழிக்க முடியாத அளவுக்கு நாங்க ஒரு கோபுரத்தை கட்டுறோம்னு கட்டினான். புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை விட நான் மேலானவன், கடவுளை விட நான் சிறந்தவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சான். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட காரியம்னாக்க, இது தேவனுக்கு எதிரானது. என்னதுங்க? தேவனுக்கு எதிரான விஷயம் இது. எது? நான் தேவனை விட வல்லமை உள்ளவன், நான் தேவனை விட சிறந்தவன், தேவன் இல்லாமல் என்னால் வாழ முடியும், நானே கடவுளை உருவாக்க முடியும். புரிஞ்சுக்கிறீங்களா? நானே அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே கடவுளை உண்டாக்க முடியும்னா யார் கடவுள்? உண்டாக்க நினைக்கிறவன் தானே கடவுள். அப்ப என்ன ஆக நினைக்கிறான் நிம்ரோத்து? அவன் கடவுளாக நினைக்கிறான். புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுதான் தேவஜனமே பாபேல்ல நடந்தது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய சித்தம் என்னதுனாக்க, இந்த மக்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். என்ன ஆக்கணுங்க? பூமியை நிரப்பணும். இதுதான் யாருடைய சித்தம் அப்படின்னாக்க, தேவனுடைய சித்தம். ஆனா இந்த நிம்ரோத்துங்கிற ராஜா பாபேல் கோபுரத்தை கட்டுனது எதுக்குன்னா, யாரும் பூமி முழுவதும் சிதறி போகக்கூடாது, எல்லாரும் இங்கேயே இருக்கணும், பூமியை நிரப்பணுன்றதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனா பாபேல கட்டுன நிம்ரோத் என்ன பண்றான்? யாரும் பூமியை நிரப்பக்கூடாது, எல்லாரும் இங்கே இருக்கணும். இவன் விருப்பம், இவன் ஆசை எல்லாமே தேவனுக்கு விரோதமா இருக்குது. புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா என்ன ஆனா கடைசியில ஒண்ணும் இல்லாம செத்து போயிட்டான். ஆமென். இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுனவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பிசாசுனுடைய விசுவாசமா இருக்குது. நான் கடவுளாகணும், நான் கடவுளை உருவாக்கணும், எல்லாரும் என்ன தேடி வரணும், எல்லாரும் என்ன வணங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிம்ரோத் ராஜானுடைய விருப்பம். இது என்ன நோக்கத்தோட நடக்குதுன்னா, மக்களையும் சரி, அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடைய நிம்ரோத்தானாலும் சரி, தேவனை விட்டு பிரிஞ்சு போகிற நிலைமைக்கு தள்ளுகிறது. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப தேவனை விட்டு பிரிக்கிற அந்த விசுவாசம் என்னதுனாக்க, பிசாசின் விசுவாசம். நான் என்பது உள்ள இருந்துச்சுனாலே அது தேவனை விட்டு பிரித்து விடும். புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் கடவுளை விட வல்லமை உள்ளவன், நான் கடவுளையே உண்டாக்கக்கூடிய வல்லமை உள்ளவன், நான் தான் கடவுள், கடவுள்களை உண்டாக்குகிற கடவுள் நான் என்று சொல்லி யாருக்குள்ளராக அந்த நான் இருக்கிறதோ, நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் எல்லாத்தையும் பார்த்துருவேன், நான் இல்லாம எதுவும் நடக்காது. புரிஞ்சுக்கிறீங்களா? நான் இல்லாம எதுவும் நடக்காது அப்படிங்கிற விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால் அங்க என்ன நடக்கும் தெரியுங்களா? அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து விடுவார்கள். புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இந்த பிசாசின் விசுவாசம் மிகவும் மோசமானது. ஆகவே பிசாசின் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. சரி, இப்போ உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன்.
பிசாசின் விசுவாசம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசின் விசுவாசம் என்னதுங்க? நான் தான். அதுதான் பிசாசின் விசுவாசம். நான் வல்லவன், நான் கடவுளை உண்டாக்கக்கூடிய வல்லவன், நான் எல்லாமே எதுவும் நடக்காது, நான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் என்னத்தை செய்யுது? கடவுள் இருந்தா தான் எல்லாம் பண்ண முடியுமா? கடவுளே வந்தாலும் என்ன அழிக்க முடியாது. புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. கடவுளே வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. கடவுளே வந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய. இதுதான் பிசாசினுடைய விசுவாசம். புரிஞ்சுக்கிறீங்களா? மற்றபடி நம்ம விசுவாசிக்கிற மாதிரியே தான் அவனும் விசுவாசிக்கிறான். எப்படி? தேவன் ஒருவர் உண்டென்று, அவரை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு, அவர் இல்லாமல் எதுவும் இயங்கிறது இல்லை, அவருக்கு முன்பாக நடுங்குகிறான். எல்லாமே நம்ம பண்றது போலவே பண்றான். ஆனா ஒன்னே ஒன்று செய்யறான், அவர் என்னை அழிக்க முடியாது, அவர் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் செய்வதை அவர்னால தடுக்க முடியாது. புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் குடிக்கிறதை எந்த கடவுளாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நான் கெட்ட வார்த்தை பேசுறதை எந்த கடவுளாலும், நான் வெத்தலை பாக்கு போடுறதை எந்த கடவுளாலும், கடவுளே வந்தாலும் முடியாதுங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? நான் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சுனாலே அதுக்கு பேர் பிசாசின் விசுவாசம். சரி, இப்போ நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இந்த பிசாசின் விசுவாசம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது தப்பு அப்படின்னு, இல்லைங்களா? அப்ப இதுக்கு எதிராக இருக்கிற ஒரு விசுவாசம் தான் நமக்கு அவசியம், இல்லைங்களா? இந்த பிசாசின் விசுவாசத்திற்கு எதிராக இருக்கிற ஒரு விசுவாசம் தான் நமக்கு அவசியம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் என்ன பண்ணும் தெரியுங்களா? அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வந்துருச்சுன்னா, பிசாசு விசுவாசிக்கிறது போல விசுவாசிக்காம நாம பிசாசு விசுவாசிக்கிற விசுவாசத்திற்கு எதிராக ஒரு விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தோம்னா அந்த விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கும். அது தேவனோடு நம்மை இணைக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட விசுவாசம்னா, தேவனே சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நான் செய்ய நினைக்கிறது குழி தடைப்பற்றும், ஆனா அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க, தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசம் இருந்துச்சுனாலே போதும், பிசாசோடைய விசுவாசம் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. சரிங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நாம் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் பிசாசின் விசுவாசமாகிய நான் வல்லவன் என்கிற வாழ்க்கை தான். அப்ப அதற்கு எதிராக இருக்கிற வாழ்க்கை நான் வல்லவன் அல்ல, நான் செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்பது கிடையாது, அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்க, இப்போ தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். பிசாசின் விசுவாசம் ஒரு வேளை நமக்குள்ள இருக்குதுன்னே வச்சுக்கலாமே. நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் செய்ய நினைக்கிறது ஒன்று தடைப்படாதுன்னே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை இருக்குதா இல்லைங்களா? இப்போ நான் தான் கடவுள், நான் எல்லாத்தையும் உண்டாக்குவேன், நான் எல்லாத்தையும் செய்வேன், எல்லா கடவுளையும் உண்டாக்கக்கூடிய கடவுளா இருக்கிறேன். நான் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நான் குடிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது, நான் கெட்ட வார்த்தை பேசுறதை யாராலும் தடுக்க முடியாது, நான் இல்லாம குடும்பம் இல்லை, நான் இல்லாம இந்த ஊர் கிடையாது, நான் இல்லாம அப்படின்னே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த வாழ்க்கை தேவனை விட்டு பிரிக்குது இல்லைங்களா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல குறிப்பான விஷயம் என்ன தெரியுங்களா? அப்படி நம் தேவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை நம்முடைய சமாதானத்தை கெடுத்துடும். புரிஞ்சுக்கிறீங்களா? சமாதானம் இல்லாம வாழ்வோம். சமாதானம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அல்லேலூயா. எதுவும் விடுபடல, எதுவும் உடைஞ்சு போகல. எப்படிங்க? எதுவும் விடுபடல, எதுவும் உடைஞ்சு செதறல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரிஞ்சு போகல, எல்லாம் ஒன்னா இருக்கு.
பிரிஞ்சு போகாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கு. பிரிவினை என்பது இல்லை. பிரிவினை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறனால நான் சமாதானமா இருக்கிறேன். புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப பிரிவினை இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுகொண்டாலே நம் தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. பிரிவினை எல்லாம் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் நம் தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் பாபேல் கோபுரத்தை ஒன்னா சேர்ந்து கட்டும் பொழுது அவர் இறங்கி என்ன செஞ்சாருங்க? அவங்கள பிரிச்சார். என்ன பண்ணாருங்க? பிரிச்சாரு. மொழியா ஏகப்பட்ட மொழி வந்துருச்சு. மொழி அவங்களுக்கு பேசப்படுகிற மொழி எதுவோ, அவங்களுக்கு புரியுற மொழி எதுவோ அந்த மொழியினரோட என்ன பண்ணிட்டாங்க? இணைஞ்சுக்கிட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிறீங்களா? சமாதானம் இல்லைனாலே நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நாம தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சமாதானம் இல்லையா? ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை விட்டு பிரிக்கிற விசுவாசம் பிசாசின் விசுவாசம். அப்ப அதற்கு எதிராக செயல்படுகிற விசுவாசம் தேவனோடு இணைக்கிற விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் ஏவாள் இவங்களை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். இவங்களை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். இளைய குமாரனை குறித்தும் நமக்கு நல்லா தெரியும். இவங்க தேவனோடு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சுங்களா? ஏதாவது விட்டு போச்சுங்களா? ஏதாவது உடைஞ்சுதா? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுங்களா? தங்களுடைய பையன் கொலை செய்கிற அளவுக்கு போனானா? இல்லை, தேவனோடு இருக்கிற வரைக்கும். என்னைக்கு தேவனை விட்டு பிரிஞ்சாங்களோ அன்னைக்கே குடும்பத்திலையும் சரி, ஊர்லயும் சரி, எல்லாவற்றிலையும் சரி பிரிவினை வந்துருச்சு. பிரிவினை வந்தது மாத்திரம் கிடையாது, சமாதானம் கெட்டு போச்சு. தேவனோடு இருக்கிற வரைக்கும் என்ன இருந்துச்சு? எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆனா தேவனை விட்டு பிரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுங்க? மொத்தமா சமாதானம் இல்லாம போயிடுச்சு. இதை புரிஞ்சவங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரிங்க. அப்போ இப்படிப்பட்ட பிரிவினையில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கின ஒருத்தர் இருக்கிறார், அவர் இயேசு. அல்லேலூயா. விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா விடுதலை ஆக்கினவரை நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் என்னதுன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அதாவது பிசாசுனுடைய விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விசுவாசம் இல்லாம நமக்கு ஒரு விதமான விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துல நம்ம தியானிச்சுட்டு போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுகளின் விசுவாசத்திற்கு எதிரான விசுவாசம் என்னதுன்னா, வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கலாங்களா? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்ன பண்ணாருங்க? இப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார். நல்லா கவனிங்க. இயேசு என்னன்னாருங்க? உயிர்த்தெழுந்து இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க எருசலேமை விட்டு போகாம நீங்க எருசலேமிலே இருந்து பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்ன சொல்றாங்க? காத்திருங்கள். சொல்லுங்க, காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இயேசு உயிர்த்தெழுந்து என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? நீங்க விசுவாசிங்கன்னு சொல்லியிருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம், நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்று கூடி வேதத்தை தியானிங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாடி செய்ய சொன்ன ஒன்னே ஒன்று என்னன்னா, காத்திருங்கள் தான். இதைத்தான் ஆதாம் ஏவாள்கிட்டையும் சொன்னாரு. இதைத்தான் ஆதாம் ஏவாள்கிட்டையும் சொன்னார். என்னதுங்க? காத்திருங்கள். எப்படி சொன்னாருன்றதை வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 2:16-17. ஆதியாகமம் 2:16-17 வாசிக்கலாங்களா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றார். என்ன சொல்றாருங்க? எல்லா கனியையும் புசிக்கலாம், இந்த கனியை மட்டும் புசிக்காதங்கிறார். எல்லா கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காத. அல்லேலூயா.
இப்போ நல்லா கவனிங்க. புசிக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்? சாப்பிட வேணான்னு அர்த்தம். சாப்பிட வேணான்னா என்ன அர்த்தம்? தொட வேணான்னா என்ன அர்த்தம்? செத்துருவோன்னு அர்த்தம். வேண்டாம் வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் அதை எப்போ சொல்றேனோ அது வரைக்கும் அதை தொடாத. புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்ற வரைக்கும் அதை சாப்பிடாத. புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்ற வரைக்கும் அதை புசிக்காதப்பா, அதை புசிக்க வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் சாப்பிடாதன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ற வரைக்கும் காத்துரு. புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணு? நான் அதை சாப்பிட சொல்லக்கூடிய நேரம் ஒன்று வரும், அது வரைக்கும் காத்துரு. புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொன்னா சாப்பிடு, நான் சொல்ற வரைக்கும் சாப்பிடாத. அல்லேலூயா. எல்லாத்தையும் சாப்பிடலாம்ப்பா, ஆனா இதை மட்டும் சாப்பிடாத. இப்ப நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கும் விசுவாசம் வேணும், இதை சாப்பிடாம இருக்கிறதுக்கும் விசுவாசம் வேணும். எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு என்ன விசுவாசம் வேணும்னா, இயேசுவின் மேல இருக்கிற சாதாரணமான விசுவாசம் இருந்தாலே போதும். அந்த விசுவாசம் அவரை ருசி பார்க்க வச்சிடும். ஆனா புசிக்க வேண்டாம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை செய்யணும்னாக்க காத்திருக்கும் விசுவாசம் அவசியம். என்ன அவசியங்க? நான் அவர் சொல்ற வரைக்கும் இதை தொட மாட்டேன், நான் அவர் சொல்ற வரைக்கும் இதை சாப்பிட மாட்டேன், நான் அவர் சொல்ற வரைக்கும் நான் அமைதலா இருப்பேன், நான் அவர் சொல்ற வரைக்கும் இதை யார் சொன்னாலும் சரி இதை நான் செய்ய மாட்டேன். அதுக்கு என்ன விசுவாசம் வேணும்னா, காத்திருக்கும் விசுவாசம் வேணும். புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. புசிக்க வேண்டாம்னு சொன்னாருங்களா? புசிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? எல்லாத்தையும் புசிக்கலாம், இதை புசிக்க வேண்டாம்னு சொன்னார்னா அவர் சொல்ற வரைக்கும் அதை செய்யாம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உதாரணமா ஒன்று சொல்றேன். உங்க பையனுக்கு பர்த்டே, உங்க பையனுக்கு பொண்ணுக்கோ யாருக்கோ பர்த்டே. நீங்க ஒரு அழகான ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? ஐஸ்கிரீம் கேக்கு வாயில வச்சாலே அப்படியே அப்படியே கரைஞ்சு உள்ள போகிற கேக் அது. அதை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டீங்க. என்ன சொல்லுவீங்க பிள்ளைங்க கிட்ட? நான் சொல்ற வரைக்கும் இதை தொடாத, நான் இதை எடுத்து உனக்கு கேக்கு கட் பண்ற வரைக்கும் நீ என்ன பண்ணு? வெயிட் பண்ணு, தொட்டுறாதப்பா, நான் ஒரு வேலையா வெளியில போயிட்டு வரேன்னு சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், மகன் கேக் வாங்குறதுக்கு, கேக் சாப்பிட்றதுக்கு தானே வாங்கிட்டு வந்ததுங்க. கேக் வெட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே வாங்கிட்டு வந்தது. அல்லேலூயா. அவன் நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும் தான் வாங்கிட்டு வந்தது. ஆனா அவன் கொஞ்ச நேரம் காத்து இருக்கலன்னா உங்களுக்கு அவனை பிடிக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சாப்பிடணும் தாங்க வாங்கிட்டு வந்தது, எல்லாத்தையும் அவன் சாப்பிடணும். ஆனா அவன் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். புரிஞ்சுக்கிறீங்களா? அவன் காத்திருந்தானாக்கா அதை சாப்பிடலாம். அவன் காத்திருந்தானா தான் எனக்கு பிடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் அவர் கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுல அவருக்கு சந்தோஷம் இருக்குது. ஆனா அதை விட சந்தோஷம் என்னது தெரியுங்களா? புசிக்க வேண்டாம்னு சொன்னதை அப்படியே நம்ம கடைபிடிச்சு அவர் புசிக்க வேண்டாம்னு சொன்னதை தொடாம இருந்து காத்திருந்து அவரை பிரியப்படுத்துற பாருங்க, அதுலதான் அவர் ரொம்ப பிரியப்படுகிறார். அதனால தான் இயேசு உயிரோட எழுந்த பின்னாடி என்ன சொல்றாரு? காத்திருங்கள். என்ன சொல்றாருங்க? காத்திருங்கள். சொல்லுங்க, காத்திருங்கள். காத்திருப்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. விசுவாசத்தை நல்லா இன்னும் உற்சாகப்படுத்துவதும் விசுவாசத்தை தூண்டி விடுவது எது தெரியுங்களா? காத்திருப்பது. கர்த்தர் சொன்னதுக்காக காத்திருப்பது, கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று காத்திருப்பது கிடையாது. புரிஞ்சுக்கிறீங்களா? கர்த்தர் ஏதாவது சொல்லுவாரு, ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லுவாரு, வாக்கு தத்தம் சொல்லுவாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, அதுக்காக காத்திருப்பது கிடையாது. அவர் சொன்னதுக்காக காத்திருப்பார். புசிக்க வேண்டாம், புசிக்க மாட்டேன். காத்திருப்பா, காத்திருப்பேன். அல்லேலூயா. ஜெபிப்பா, ஜெபிப்பேன். அல்லேலூயா. இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசாதப்பா, பேச மாட்டேன். இது வேண்டாம்ப்பா, வேண்டாம், காத்திருப்பேன். சொல்லுங்க, காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புசிப்பதுல, அதாவது அந்த கனியை சாப்பிட்றதுல என்ன இருக்குதுன்னா, ருசி பார்க்கறதுல அனுபவிக்கிற வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா? இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறோம், விசுவாசித்ததுனால நமக்கு சந்தோஷம் வருது, அனுபவிக்கிறோம், சமாதானம் வருது, அனுபவிக்கிறோம். ஆனால் இதில் எல்லாம் கிரியை செய்யும் விசுவாசம். அவர் கொடுப்பதை அனுபவிப்பதில் இல்லைங்க கிரியை செய்யும் விசுவாசம். அவர் சொல்றத செஞ்சு
அவர் சொல்றதுக்காக சொன்னதுக்காக காத்திருப்பதுக்கு பேர் தான் விசுவாசம். கிரியை செய்யும் விசுவாசம். மறுபடியும் சொல்றேன், அவர் சொன்னதை செஞ்சு அவர் சொன்னதை செஞ்சதுனால வரும் பலனுக்காக காத்திருந்தாலும் சரி, அவர் சொன்னது நடக்கிற வரைக்கும் காத்திருந்தாலும் சரி, அந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுனாக்க தான் நமக்கு கிரியை செய்யும் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் காத்திருக்கல. ஆதாமும் ஏவாளும் அதனால என்ன நடந்துச்சு? சமாதானம் இல்லாம போனாங்க. மேல் வீட்டறையில காத்திருந்தாங்க, அங்க என்ன நடந்துச்சுங்க? சமாதானம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேகமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் எல்லா நன்மையும் கொடுத்திருந்தாரு, எல்லாத்தையும் சாப்பிடலான்ற அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. ஒன்றை மட்டும் சாப்பிட வேணானாரு. அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டுல இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன இல்லைங்க? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமையில அவங்க காத்திருந்தாங்க. காத்திருந்த பின்னாடி எல்லாம் உடையவர்களானாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாம் உடையவர்களானாங்க. அவங்களுடைய பணத்திலையும் சரி, பொருள்லையும் சரி, குடும்பத்திலையும் சரி, எல்லா இடத்துலையும் சமாதானமா இருந்தாங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, திருப்பி கொள்ளலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அதுல 42வது வசனம், 42ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். என்ன பண்ணியிருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருமே என்னதுங்க? எல்லாருமே அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிய முடியுங்களா? இப்போ உங்களை கேட்குறேன், குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். 4 பேருமே அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிய முடியுங்களா? சரி, 4 பேருமே ஜெபம் பண்ண முடியுங்களா? நான் கேட்கறது என்னன்னா, விசுவாசத்தோட 4 பேருமே விசுவாசத்தோட பண்ணிடலாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். காத்திருந்தா பண்ணலாம். ஒருத்தர் 3 பேர் பண்ணலாமா? ஒருத்தர் டைம் இல்லாம ஜோலிம்பாங்க. ஏதோ ஒன்று இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே கண்ணை மூடி ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணலான்னு சொன்னாக்க, ஒருத்தருடைய யோசனை வேற பக்கம் இருக்கும் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? 4 பேரும் ஒன்னா ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்போதுமே எல்லாருமே ஜெபத்துல உறுதியா இருந்தாங்களாம். எல்லாருமே சபையில் இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு மனதோடு ஜெபிச்சாங்களாம். ஒரு மனதோடு அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்களாம். ஒரு மனதோடு அப்பம் பிட்டார்களாம். ஒரு மனதோடு அந்யோன்யமா இருந்தாங்களாம். இருக்கிறவங்களாம் அவங்களுக்குள்ள சண்டையே இல்லை. சண்டை வராத அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? ஒரு மனம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளராக அந்த காத்திருக்கும் விசுவாசம் செயல்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்ன தெரியுங்களா? பிசாசின் விசுவாசம் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கும். காத்திருக்கும் விசுவாசம் நம்மை தேவனோடு இணைக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அல்லேலூயா. பிசாசின் விசுவாசம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும். ஆனா காத்திருக்கும் விசுவாசம் நம்மை தேவனோடு இணைக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா போதும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிசாசின் விசுவாசம் நான் செய்ய நினைத்தது தடைப்படாது என்கிற விசுவாசம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று காத்திருக்கும் விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் சமாதானமாயிருப்பீர்கள், தேவனோடு இணைந்திருப்பீர்கள். அல்லேலூயா. பிசாசின் விசுவாசம் தேவனை விட்டு பிரிக்கும். காத்திருக்கும் விசுவாசம் நம்மை தேவனோடு இணைக்கும். மறுபடியும் சொல்றேன், பிசாசின் விசுவாசம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும். காத்திருக்கும் விசுவாசம் நம்மை தேவனோடு இணைக்கும். காத்திருக்கும் விசுவாசத்துல ஏகப்பட்ட ரகசியம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதற்காக தான் அங்கே காத்திருக்கும் விசுவாசம் ஒன்று இருக்குது. ஆமென். இதுவும் ஒரு காத்திருக்கும் விசுவாசம் தான். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள்லையும் ஒரு காத்திருக்கும் விசுவாசத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற காத்திருக்கும் விசுவாசம். நல்லா கவனிங்க. அடுத்த வாரத்தில் இந்த பாபேல் கோபுரம் இருக்கு இல்லைங்களா, பாபேல் கோபுரத்தில் இருந்த பிசாசின் விசுவாசத்துக்கும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிற காத்திருக்கும் விசுவாசத்துக்கும் என்னென்ன வேறுபாடுன்னு பார்க்க போறோம். அல்லேலூயா. இதனால என்ன நல்லது நடந்துச்சு, இதனால என்ன நல்லது நடந்துச்சு, இதனால என்ன கெட்டது நடந்துச்சு, இதனால எப்படி கெட்டதே நடக்கல அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போறோங்க, தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. மறக்காம வாங்க. இன்னும் இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களை வளரச்சு. அல்லேலூயா. சத்தியம் உங்களை சத்தியமாகவே விடுதலையாக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. உண்மையாகவே சொல்றேன், இந்த விசுவாசத்தோட நீங்க வீட்டுக்கு போங்க, காத்திருக்கும் விசுவாசத்தோட நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்துல சமாதானத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. அது எப்படி நடக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காத்திருக்கும் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தா போதும், நடந்துரும். அல்லேலூயா. அது எப்படி வளரணும்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம். அல்லேலூயா. விதைய போடுறது தான் நம்ம வேலை, அதை வளர செய்யறது அவர் வேலை. அது எப்படி வளர்ந்துச்சு, எப்படி கனி கொடுத்துச்சு, அந்த கனி நல்ல கனி, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம், வளர்ந்துருச்சு. அல்லேலூயா. நீங்க காத்திருக்கும் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்துல சமாதானம் வளரும். அல்லேலூயா. பிரிவினை என்பது இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. சொல்லிட்டு கடைசியா ஒரு முறை சொல்லிட்டு போயிடலாங்களா? பிசாசின் விசுவாசம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும், காத்திருக்கும் விசுவாசமோ நம்மை தேவனோடு இணைக்கும். நான் செய்ய நினைப்பது தடைப்படாது என்பதல்ல, என்னுடைய விசுவாசம் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று காத்திருக்கும் விசுவாசத்தோடு இன்றைக்கு வீட்டுக்கு போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் உங்க நினைவில் இருக்கட்டும். இதுவே இந்த வாரம் முழுசும் தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.